வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அமெரிக்கால மிகப்பெரிய குழப்பம் ஒன்று நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் ஷட் டவுன் ஆகி இன்னையோட 23 நாட்களுக்கு மேலே ஆகியும் இன்னும் முடிவுக்கு வரல. 1000 பேருக்கு மேல சம்பளம் வராம தவிக்கிறாங்க. இதுக்கு மத்தியில டொனால்ட் ட்ரம்ப் போட்ட ரகசிய திட்டம் ஒன்று வெளியாயிருக்கு. ட்ரம்ப் அமெரிக்க கவர்மெண்ட்டை முடக்கி தன்னோட ஆதரவாளர்களை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாரான்றத அந்த மர்மங்கள் எல்லாம் விலக்கி தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷட் டவுன்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம சுருக்கமா பார்ப்போம். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஷட் டவுன் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க வரலாற்றிலே மிகப்பெரிய ஷட் டவுன் பார்த்தா இது 3வது இடத்தை பிடிக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, நம்ம நாட்டில் எப்படி நாடாளுமன்றமோ அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சபை இருக்கு. இந்த சபையில அமெரிக்காவோட பட்ஜெட்டுக்கு எதிர்கட்சிகள் யாருமே சைன் பண்ணல. இதுதான் இந்த ஷட் டவுனுக்கான முழுமையான காரணம். இந்த பட்ஜெட் நிறைவேறதுனால 20 லட்சம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேலைக்கு வரல. ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் சம்பளம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நியூக்ளியர் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற முக்கிய அமைப்பில் இருக்கிற 1400 பேருக்கு மேல லீவ்ல போயிருக்காங்க. ஏர்போர்ட், நேஷனல் பார்க்ல இருக்கிறவங்க எல்லாம் மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. ஏன்னா சம்பளம் வருமா வராதா அப்படின்னு. ட்ரம்ப் இதுக்கு எதிர்கட்சிகள் மேல குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோ இதை நிறுத்துறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்கல. ஏன்னா இங்கதான் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ட்ரம்போட திட்டம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு என்பிஆர் கணிச்சிருக்கு. அந்த என்பிஆர் என்ன சொல்லுதுன்னா, ட்ரம்ப் இந்த ஷட் டவுனை காரணமா வச்சு இதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பேரை வேலையை விட்டு தூக்கிட்டு தனக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஆளுகளை மட்டும் வேலைக்கு அமர்த்தலான்னு என்பிஆர் ரிப்போர்ட் கணிச்சிருக்கு. இதனால பல்லாயிரக்கணக்கான பேர் வேலையிலிருந்து நீக்கப்படலாம்னு சொல்லப்படுது. இதுக்கு அவர் சொல்ற காரணம்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்டோட அனாவசிய செலவுகளை குறைக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலே அந்த வேலையிலிருந்து போனவங்க இடத்துல அவரோட ஆதரவாளர்களை வேலையில சேர்க்கிறதா நியூயார்க் டைம்ஸ்ன்ற ஒரு பத்திரிகை நிறுவனம் சந்தேகிக்கப்படுறதா செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கு. இந்த ஷட் டவுனை ட்ரம்ப் அரசு நார்மல்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க. ட்ரம்ப் போட்டிருக்கிற இந்த திட்டம் என்ன பண்ணும்னு கவர்மெண்ட் ஆபீசர் எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. 19 நாள்ல 10 முறை வாக்கெடுப்பு நடத்தியும் 10 முறையும் தோல்வி அடைஞ்சிருக்கு. ட்ரம்போட இந்த பிளான் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரோட பவரை காட்டும். ஆனா ஜனநாயகத்தை அழிச்சிருமான்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த ஷட் டவுன் இதுக்கு முன்னாடி இருந்த ஷட் டவுனை விட இந்த ஷட் டவுன் தான் மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ட்ரம்போட ரகசிய திட்டம் மாஸ் ஃபயரிங் மூலமா அம்பலமாயிருக்கு. இந்த திட்டத்தை பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.